எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்ததாக வாரன் பஃபட்டோட லைஃப்பில் அவருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சுங்க. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் வாரன் பஃபட்டோடைய மாமனார் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, வாரன் பஃபட்டுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வருத்தப்பட்டார், இது எப்படி நடக்க போகுதுன்னு. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வாரன் பஃபட்டுக்கு அவருடைய குருநாதர் கிரஹாம் இருக்கார் இல்லைங்களா, கிரஹாமுடைய கூட இருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் முடிவுக்கு வருது. ஏன்னா அப்போ வந்து போர் நடந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும். அதை எடுத்துக்காட்டு சரிங்களா. அது மாதிரி அந்த காலகட்டங்களில் ஊரை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஊர் மிலிட்ரிகிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதனாலேயே வந்து நம்ம பஃபட் வந்து கிரஹாம்கிட்ட இருந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு புரோக்கராக உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் உள்ளே வராருங்க. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து எல்லாருமே புரோக்கர் ஆஃபீஸ் வந்து நியூயார்க்கில் தான் வந்து திறப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வாரன் பஃபட் வந்து நியூயார்க்கில் திறக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து அவருடைய அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. நம்ம ஊர்லேயே வந்து புரோக்கர் ஆஃபீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய இது. பெரிய அளவில் சாதிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்லேயே ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மன ஐடியாவில் வராரு. அவருக்கு வந்து அப்போ வந்து 21 வயசுங்க. 21 வயசு இருக்கும்போது அவருடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அவருடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா $9,000. அந்த ஒரே வருஷத்தில் அது வந்து $18,000 உருமாறுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 75% லாபத்துக்கு போச்சு. அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சூழ்நிலை. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கரமான வேல்யூவேஷன் இருக்குது. வாரன் பஃபட்டு எதையாச்சும் ஒரு வாங்கணும்னு பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே வாங்க முடியல. சரி எதாச்சும் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பாட்டையும் கேட்குறாரு. ஆனால் அவர் அப்பாவும் இல்லை பொறுமையாக இரு அப்படிங்கிறாரு. ஆனால் கிரஹாம்கிட்ட போய் கேட்குறாரு. கிரஹாம் அதையே சொல்கிறார், இன்னும் நேரம் வரல வாங்குறதுக்கு, பொறுமையாயிரு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் அதிபுத்திசாலிலாம் இருக்காங்க, இவங்கள மீறி நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு கிரஹாம் பஃபட் நினைக்கிறாரு. ஆனாலும் ஆள் மனசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையாச்சும் வாங்கணும் துருதுருன்னு இருக்குது. அது சின்ன வயசுல இல்லைங்க, அவர் அந்த இளமையாக்க உண்டான வயது ஏதாவது பண்ணணும் அப்படி தோண்டிகிட்டே இருக்கும்ல, எதையாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் எதுவும் வாங்கலை. சரி இவங்க 2 பேரும் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார்னு வைங்களேன். அப்பாவும் குருநாதனும் ஒரு கோட்டை கிழிச்சிட்டாங்கன்னா அந்த கோட்டை தாண்ட மாட்டார். ஆனால் வந்து அவர் இந்த பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அப்புறம் ஒரு சூழ்நிலை வருது. என்ன சூழ்நிலை அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷன் கிடைக்கிது. அந்த டைமில் வந்து பஃபட்டுக்கு வந்து கையில் காசு இல்லைங்க. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக வந்து கடன் வாங்குறாரு, ஒரு $5,000. அப்போ வந்து அவருக்கு வயசு சின்ன வயசாக இருக்குது அப்படின்றனால அவங்க அப்பா வந்து கூட வந்து வாங்கி